ஹாய்! சித்திரை திருநாளான தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பெரும்பாலானவங்க வீட்ல பண்ணக்கூடிய முக்கணி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கலாம். இதை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணும். பால் பொங்கி வரும்போது ஓரங்களில் படிகிற ஆடைகள் எல்லாத்தையுமே பாலோட நல்லா கலந்து விட்டு காய்ச்சணும். அப்போது பாயாசம் நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். பால் காய்கிற இந்த டைமில் கொஞ்சம் நட்ஸ் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 10 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, 10 பிஸ்தா பருப்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பால் இந்த அளவு பாதியாக வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் குங்குமப்பூ, 1/4 கப் அளவு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விடலாம். இந்த பால் ஆறுற டைமில் நம்ம பழங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் மாம்பழம், 1 வாழைப்பழம் பொடிசாக கட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவு பலாப்பழத்தை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போது பாயாசம் சாப்பிடும்போது கடிச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பழம் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். நாம் அரைச்சி வச்சுருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் இந்த பாலோடு ஆட் பண்ணக்கப்புறமா இதை குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போது சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக கார்னிஷிங்க்கு கொஞ்சம் பொடிசாக நறுக்கின நட்ஸ் எல்லாத்தையும் மேலே தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட முக்கணி பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சித்திரை திருநாளுக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த முக்கணி பாயசத்தை செஞ்சு கொடுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.